வணக்கம் வாசகர்களே. ஒரே வீட்டில் 2 கள்ள காதலிகளுடன் விடியும் வரைக்கும் போட்ட ஆட்டம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிலம்பூர் மலைக்காடுகளின் ஓரத்தில் காலை 6 மணிக்கே வியர்வை துளிகளுடன் பிரபீஸ் கையில் கோடரியுடன் நின்றான். 36 வயதில் உடம்பு இன்னும் இளமையாக தெரிந்தது. கருப்பு சட்டை, காக்கி பேண்ட், கழுத்தில் தங்கச்சங்கிலி ஒளிர்ந்தது. அவன் மனைவி சீதா வீட்டில் குழந்தைகளுடன் இருந்தாள். அவளுக்கு எதுவும் தெரியாது என்று அவன் நம்பினான். பாலக்காட்டிலிருந்து அனிதா அழைத்தாள். நான் 4 மாசமா கர்ப்பமாக இருக்கேன் பிரபீஸ், நீ என்ன பண்ண போற? அவன் பல்லை கடித்தான். பயப்படாதே, நான் வந்து பேசுகிறேன். பேச வரவில்லை, தீர்த்துக்கட்ட வந்தான். அனிதா சசிதரன், 32 வயது, முகத்தில் இன்னும் அழகு மிஞ்சி இருந்தது. கணவன் ரமேஷ் 3 வருஷத்துக்கு முன்னாடி வேறொரு பெண்ணுடன் ஓடிப்போனான். 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு அவள் சிறிய வாடகை வீட்டில் தனியாக வாழ்ந்தாள். துணி தைக்கும் மெஷினும் அண்டை வீட்டு பிள்ளைகளை பார்த்து கொள்வதுமாக காலத்தை ஓட்டினாள். பாலக்காடு பஸ் நிலையம். 2019 டிசம்பர் மாலை. மலைச்சாரல். பஸ்கள் ஹாரன் அடித்து கொண்டு நின்றன. அனிதா கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரும் மடியில் சின்ன பையனின் புத்தக பையும் வைத்து கொண்டு நின்றாள். மலையில் நனையாமல் இருக்க ஒரு பழைய குடையை பிடித்திருந்தாள். பிரபீஸ் அப்போதுதான் நிலம்பூரிலிருந்து வந்திறங்கினான். காக்கி பேண்ட், கருப்பு சட்டை, கழுத்தில் தடையான தங்கச்சங்கிலி. அவன் கண்கள் அனிதாவின் மேல் விழுந்தன. அவள் சேலையின் ஈரத்தலைப்பு உடம்போடு ஒட்டியிருந்தது. அவன் ஒரு நொடி நின்றான். இந்த பஸ் எங்கே போகுது என்று கேட்டான். உண்மையில் அவனுக்கு தெரியும், கேட்டது வேறு காரணத்துக்காக. அனிதா திரும்பி பார்த்தாள். கோயம்புத்தூர் போகுது என்றாள். ஓ, நான் அங்கே தான் போகிறேன். ஆனால் என் பர்ஸு எங்கேயோ விழுந்துருச்சு. கொஞ்சம் பணம் இருந்தால் தரீங்களா? அங்கே போய் திருப்பி தந்துடுவேன். அனிதா ஒரு கணம் யோசித்தாள். அவள் கையில் இருந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டினாள். வேண்டாம், திருப்பி தரதெல்லாம், போயிட்டு வாங்க. பிரபீஸ் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு மயக்கம் இருந்தது. பேரு? அனிதா. நான் பிரபீஸ், நிலம்பூர். அன்றோடு தொடங்கியது. அடுத்த வாரமே அவன் மறுபடியும் பாலக்காடு வந்தான். இந்த முறை வேலை தேடுறேன் என்று சொல்லி அனிதாவின் வீட்டுக்கு வந்தான். அவள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போயிருந்தார்கள். வீடு தனிமையாக இருந்தது. அவன் உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தினான். என்ன பிரபீஸ் இது என்றாள் அனிதா பயத்தோடு. பயப்படாதே, நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அவன் கையை அவன் தோளில் வைத்தான். அனிதாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. ஆனால் அவள் தள்ளவில்லை. முதல் தொடுதல் அன்றுதான். அவன் அவளை இறுக்கி பிடித்த போது அவளுக்கு 3 வருஷமாக இழந்து போன ஒரு சூடு திரும்ப கிடைத்தது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அதற்கு பிறகு அவன் வாரம் ஒரு முறை, சில சமயம் 2 முறை வந்தால் இரவு தங்கி விடுவான். குழந்தைகள் தூங்கிய பிறகு அவர்களுக்கு உலகத்தில் வேறு யாருமில்லை போல இருக்கும். அவன் அவளிடம் பொய் சொன்னான். என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, நான் தனியாத்தான் இருக்கேன். அனிதா நம்பினாள். அவனுக்கு சமைப்பாள். சிக்கன் குழம்பு, மீன் வறுவல். அவன் சாப்பிட்டு விட்டு அவள் மடியில் தலை வைத்து படுப்பான். என்னோடு வந்துடு அனி, நான் உன்னையும் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறேன். அவள் கண்களில் காதல் பொங்கும். நிஜமாவா என்றாள். நிஜம்தான். இரவுகளில் அவன் அவளை நெருங்குவான். அவள் உடம்பு அவனோடு ஒட்டிக்கொள்ளும். எனக்கு ஒரு குழந்தை வேணும் பிரபீஸ், உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தை. அவன் சிரிப்பான். கொடுப்பேன் கொடுப்பேன். 2021 ஏப்ரல். அவளுக்கு மாதவிடாய் தள்ளி போனது. டெஸ்ட் கிட்டில் 2 கோடுகள். அவள் அழுதாள், மகிழ்ச்சியில் அழுதாள். பிரபீஸிடம் போனில் சொன்னாள், நான் கர்ப்பமாக இருக்கேன், நம்ம குழந்தை. அந்த பக்கத்தில் அவன் முகம் வெளுத்தது. சரி பார்க்கலாம் என்று போனை வைத்தான். அன்று முதல் அவன் அழைப்பை மறுக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக. அவள் தினமும் அழுதாள். என்ன ஆச்சு பிரபீஸ், நீ என்னை ஏமாத்துறியா? அவன் ஒரே ஒரு முறை வந்தான். அவள் வயிற்றில் கை வைத்து, இது வேணா அனி, நான் உன்னை வேறு வழியில் பார்த்துக்கிறேன் என்றான். என்ன சொல்கிறே? அபாஷன் பண்ணிடு. அவன் காலில் விழுந்தாள். இது நம்ம குழந்தை பிரபீஸ், தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் தலையை தடவினான். சரி, 1 மாசத்துல எல்லாத்தையும் முடிவு பண்ணிடலாம். நான் ஆலப்புழை போகிறேன், நீயும் வா, அங்கே பேசிக்கலாம். அவள் நம்பினாள். அவன் சிரித்தான் உள்ளுக்குள்ளே. அந்த காதல் முதலில் தீப்பொறியாக தொடங்கியது. பிரபீஸை முதலில் பார்த்தது
பாலக்காடு பஸ் நிலையத்தில் அவன் ஒரு நாள் அவள் தோளில் கை வைத்து, உங்களை மாதிரி அழகு இந்த ஊரில் யாருமே இல்லை என்றான். அவளுக்கு அது பிடித்தது. தனிமையின் குளிருக்கு ஒரு சூடு கிடைத்தது. அவன் வந்து போனான். இரவுகளில் அவன் அவளை அரவணைத்து கொண்ட போது அவளுக்கு உலகமே தன்னுடையது போல் இருந்தது. கர்ப்பம் தெரிந்ததும் அவள் அவனிடம் கேட்டாள், என் குழந்தைகளோட நானும் உன் வீட்டுக்கு வந்துடவா? அவன் சிரித்தான். கண்டிப்பா. ஆனால் இரவு தனியாக இருக்கும்போது அவன் மனசுக்குள் ஒரு குரல் ஒலித்தது, இவளை விட்டா உன் வாழ்க்கை போச்சு. ரஜினி ஆலப்புழை கைநகரியை சேர்ந்தவள். 40 வயதை கடந்திருந்தாலும் உடம்பு இன்னும் கவர்ச்சியாக இருந்தது. அவள் கணவன் கடலில் மீன் பிடிக்கும்போது மறைந்து போனான். அதற்கு பிறகு அவள் வாழ்க்கை தெருவோரமாகத்தான் போய்கொண்டிருந்தது. போதைப்பொருள் வியாபாரத்தில் சிக்கி ஒரு முறை சிறையும் போனாள். ஒரு திருவிழாவில் அவள் பிரபீஸை சந்தித்தாள். அவன் நிலம்பூரிலிருந்து வந்திருந்தான். ஒரு லாரி டிரைவராக. காக்கி பேண்ட், கருப்பு சட்டை, கழுத்தில் தங்க சங்கிலி. அந்த தோற்றம் அவளை ஈர்த்தது. அவன் அவளிடம் பேசினான். இந்த ஊரில் உங்களை மாதிரி அழகு யாருமே இல்லை என்று சொல்லி சிரித்தான். ரஜினி சிரித்தாள். அந்த சிரிப்பில் தனிமையின் வெறுமை மறைந்தது. அன்றிரவே அவள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான். கதவு சாத்தப்பட்டதும் அவன் அவளை இழுத்து கொண்டு அரவணைத்தான். ரஜினியின் உடம்பு நடுங்கியது. ஆனால் அது பயத்தால் இல்லை, ஆசையால். அவன் கைகள் அவள் உடம்பில் சுற்றின. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். முதல் இரவு உணர்ச்சியின் தீப்பொறி. அடுத்த நாட்களில் அவன் அடிக்கடி வந்தான். லாக்டவுன் இருந்தாலும் வேலைக்காக என்று சொல்லி அவள் வீட்டுக்கு வந்து இரவு முழுவதும் தங்கி விடுவான். ரஜினி அவனுக்கு சமைப்பாள். மீன் குழம்பு, அப்பம் போன்றவை. அவன் சாப்பிட்டு விட்டு அவள் அருகில் படுத்தான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ரஜி என்று கிசுகிசுத்தான். அவள் நம்பினாள். அவள் அவனிடம் தனது வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்தாள். போதை வழக்கில் சிக்கியது, கணவன் இழப்பு, குழந்தையை விட்டு கொடுத்தது. பிரபீஸ் கேட்டான். தலையை தடவினான். எல்லாத்தையும் மறந்துடு, நான் இருக்கேன். அவனுடன் இருக்கும்போது அவள் உணர்ந்தாள், இது வெறும் உடலின் உறவு இல்லை, அவன் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு. இரவுகளில் அவன் அவளை அரவணைத்து கொள்ளும்போது அவளுக்கு உலகம் முழுவதும் அவன்தான் போலிருந்தது. நீ என் கணவன் ஆயிட்டேன்னு எல்லோருக்கும் சொல்லிடு, நாம் சேர்ந்துக்குவோம் என்று அவள் கேட்டாள். அவன் சிரித்தான். கண்டிப்பா, நான் என் பழைய வாழ்க்கையை விட்டுடுவேன். ஆனால் பிரபீஸ், அது பொய். அவன் அனிதாவுடன் ஏற்கனவே உறவில் இருந்தான். ரஜினியிடம் அவன் என் முதல் பொண்டாட்டி செத்துட்டா என்று சொன்னான். ரஜினி நம்பினாள். பிரபீஸை அவள் சந்தித்தது ஒரு திருவிழாவில். அவன் அவளிடம் பேசினான். அவள் சிரித்தாள். அன்றிரவே அவள் வீட்டில் இருவரும் ஒன்றானார்கள். ரஜினிக்கு பிரபீஸ் ஒரு பொம்மை, அவனுக்கு ரஜினி ஒரு தப்பித்தலுக்கான பாதை. அனிதாவை பற்றி ரஜினி கேள்விப்பட்டாள். அவள் கர்ப்பமாக இருக்காளாமே. ஆமாம், ஆனால் நான் என்ன பண்ண முடியும் என்றான் பிரபேஸ். ரஜினி கண்ணை சுருக்கினாள். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை தீர்த்து விடலாம். பிரபேஸ் திகைத்தான். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் அவனை தூண்டியது. எப்படி? நான் சொல்கிறேன், நீ அவளை இங்கு கொண்டு வா. 2021 ஜூலை 9 மாலை 6 மணி. பாலக்காடு பஸ் ஸ்டாண்டில் அனிதா நின்றாள். வயிறு இன்னும் பெரிதாக தெரியவில்லை. ஆனால் அவள் முகத்தில் ஒரு பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது. பிரபீஸ் அழைத்திருந்தான். இங்கே வந்தா எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணலாம். ஆலப்புழை பஸ் நிலையத்தில் அவன் கைப்பிடித்து அழைத்து சென்றான். அங்கு ஒரு பெண் காத்திருந்தாள். இவர் ரஜினி, என் நண்பி என்றான் பிரபேஸ். அனிதா ஒன்றும் சொல்லவில்லை. மூவரும் ஒரு ஆட்டோவில் ஏறினார்கள். கைநகரி. இருட்டு சூழ்ந்திருந்தது. ரஜினியின் வீடு ஆற்றங்கரையில் தனியாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் ரஜினி தாளிட்டு கொண்டாள். உட்கார் அனிதா என்றாள் ரஜினி. அனிதா உட்கார்ந்தாள். பிரபேஸ் பின்னால் நின்றான். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றான் பிரபேஸ். அனிதா கண்ணீர் வடித்தாள். என் வயிற்றில் இருக்கிறது உன் குழந்தை தானே? ரஜினி சிரித்தாள். அதெல்லாம் இனி தேவையில்லை. திடீரென்று ரஜினி பின்னால் இருந்து அனிதாவின் வாயை இறுக்க பொத்தினாள். பிரபேஸ் தனது சட்டை பையிலிருந்து ஒரு நைலான் கயிற்றை எடுத்தான். அவன் கைகள் நடுங்கவில்லை. கயிறு அனிதாவின் கழுத்தை சுற்றியது. அவள் கால்கள் தரையில் உதைத்தன. குரல் வரவில்லை. கண்கள் வெளியே தெரித்தன. ஒரு நிமிஷத்தில் அவள் உடம்பு தளர்ந்தது. இறந்துட்டா என்றான் பிரபேஸ். உறுதியா என்றாள் ரஜினி.
இருவரும் அவள் உடலை தூக்கி கொண்டு ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். பூகைத்தா ஆறு கருப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. உடலை ஒரு தள்ளு தள்ளினார்கள். தண்ணீர் சத்தம் மட்டும் கேட்டது. மறுநாள் காலை மீனவர்கள் உடலை பார்த்தார்கள். கர்ப்பிணியின் வயிறு சிறிது வீங்கியிருந்தது. போலீஸ் வந்தது. விசாரணை தொடங்கியது. பிரபீஸின் ஃபோன் கார்டுகள், அனிதாவின் கடைசி அழைப்பு, ரஜினியின் வீட்டில் கிடைத்த கயிறு, இரத்தக்கரை எல்லாம் சாட்சியானது. 4 நாட்களில் இருவரும் கைதானார்கள். ரஜினி அப்போதே போதை வழக்கில் ஒடிசா சிறையில் இருந்தாள். அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு கோர்ட்டில் நிறுத்தப்பட்டாள். 2025 நவம்பர் 24 ஆலப்புழை கோர்ட். நீதிபதி எம். சுஹைப் பிரபீஸை பார்த்து, 2 உயிர்களை, ஒரு பெண்ணையும் அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த குழந்தையையும் கொன்ற கொடூரம் இது. இது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வகை. உனக்கு தூக்கு. நவம்பர் 29 அதே கோர்ட் ரஜினியை பார்த்து, நீ இல்லாமல் இந்த கொலை நடந்திருக்காது, உனக்கும் தூக்கு. ரஜினி அன்று கையில் விலங்குடன் நின்றாள். கண்களில் கண்ணீர் இல்லை. பிரபீ